நினைவலைகளை பிறந்துகிறதுக்கான அந்த மனநிலையிலே இல்லை. முதல்ல பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியல. தமிழ் சினிமாவுடைய முக்கியமான பில்லர்ஸ் ஒன்னொன்னா விழுந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து வெளியில வர முடியல. சில மரண செய்திகளை கடமைக்கு நம்ம அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவோம், சிலதை உணர்ந்து சொல்லுவோம், சிலதை உண்மையிலே அதுல இருந்து மீள முடியாது. பாக்கியராஜ் உண்மையிலே அவருடைய மரணம் என்பது, பாக்கியராஜனுடைய மரணம் என்பது அதிர்ச்சி தான். டக்குன்னு ஒரு செகண்ட்ல தூங்கி எழுந்த உடனே அதை கேட்கறது. 10 நாளைக்கு முன்னாடி தான் பாலராஜா சாருடைய மரணத்தில் அவரை பார்த்து பேசினேன். நேற்றைக்கு கூட குஷ்பு அவர்களுடைய திருமண விழாவில் கலந்துருக்காரு என்று பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு காலையில் எந்திரிச்சோடனே அவர் இல்லைன்றது அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவுடைய பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் என்று சொல்லக்கூடியவர், தன்னைத்தானே செதுக்கிய சிற்பி அவர். ஒன்றும் சொல்றதுக்குள்ள அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் தான். சாந்தனுக்கா இருக்கட்டும், பூர்ணிமா மேமுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இறைவன் மன உறுதியையும் ஆறுதலை அளிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க.